ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஜாம் புயலுடைய தாக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டத்தையும் மிக்ஜாம் புயல் வந்து ரொம்பவே தாக்கி எடுத்துருச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் சென்னையில் நிறையவே தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ எதுக்கு நான் இந்த மிக்ஜாம் புயல் பற்றி சொல்கிறேன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சென்னையில் தான் வந்து வேலை செய்கிறாங்க. சென்னையில் வேலை செய்யும்போது அவங்களுடைய ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சென்னையில் இருக்கிறதால ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அந்த திட்டத்தின் மூலமாக சென்னையில் அவங்களுடைய அரிசி, பருப்பு அந்த மாதிரி ரேஷன் பொருட்கள்லாம் அங்கே வாங்கிக்கிறாங்க. ஆனால் இந்த வெள்ள நிவாரண நிதியானது வந்து 6,000 ரூபாய் எல்லாருக்குமே தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்டது வந்து வெளியூர்லேருந்து வந்து சென்னையில் தங்கி வேலை செய்கிறவங்களுக்கு தான் பெரும்பாலான பாதிப்பு ஏற்பட்டது. அதாவது இவங்க வந்து ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தில் நம்ம பொருட்கள் மட்டும்தான் வாங்க முடியும். ஆனால் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த ஊரோ, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்து சென்னையில் ஒர்க் பண்ணலாம், இல்லை தருமபுரியிலேருந்து ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்களுடைய அட்ரஸ் வந்து அங்கேயே தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி டைம் வந்து சென்னையில் இவங்க வந்து அந்த 6,000 ரூபாய் நிதி உதவி தொகை வந்து வாங்க முடியாமல் போயிடுச்சு. அது ரொம்பவே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா பாதிக்கப்பட்டதே அவங்க தான் நிறைய பேர். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு தர அந்த 1000 ரூபாவும் அவங்களால வாங்க முடியாமல் போயிடுச்சு. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தால் அது நல்லா இருந்திருக்கும். இல்லை இனிமேலாச்சும் என்ன முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய சஜஷன் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது அந்த பொங்கலுக்கான 1000 ரூபாய் காசு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஊரில் இருக்கிறதால போயிட்டு வரத்துக்கே அவங்க 2000 3000 செலவு பண்ணி போயிட்டு வரணும் அந்த 1000 ரூபாய் வாங்கிறதுக்காகவே. அதனால் வந்து நிறைய பேர் அந்த 1000 ரூபாய் வாங்காமையே, பொங்கல் பரிசு வாங்காமையே விட்டுட்டாங்க. சரி, ஊரில் இருக்கிற சொந்தக்காராச்சும் நம்மளுக்கு பொருள் ஏதாச்சும் வாங்கி வைப்பாங்க, காசு ஏதாச்சும் வாங்கி வைப்பாங்கன்னு பார்த்தா கைரேகை வந்து கட்டாயமாக ஆக்கப்பட்டுள்ளது. அதனால் நாங்கள் எதுவுமே பண்ண முடியல. அவங்களுக்கு வந்து லாஸ் பார்த்திங்கன்னா, இது ஒரு 6,000, அது ஒரு 1000 7,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து லாஸ். அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும்.